So boys 85 points and girls 80 points ல இருக்காங்க. So கடைசியா வரப்போற சுற்று கான்செப்ட் ரவுண்ட். So கான்செப்ட் இன்னைக்கு கான்செப்ட்கான தீம் என்ன? இன்னைக்கு கான்செப்ட்கான தீம் வந்து ரிலேஷன்ஷிப். Yes, so இந்த ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்டை எடுத்துக்கிட்டு girls உங்க டீம்ல இருந்து யாரெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க? தேவி பிரியா and ஐஸ்வர்யா. Okay, that's very good. So அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ல அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படினு பார்க்கலாம். So let's have தேவி பிரியா and ஐஸ்வர்யா on stage. இந்த உலகத்துல எத்தனையோ ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்தாலும் சிஸ்டர்ஸ் அப்படின்றது ஒரு அற்புதமான ரிலேஷன்ஷிப். அதுவும் 24 மணி நேரம் ஒன்னாவே இருக்கிற சிஸ்டர்ஸ் எப்படி இருப்பாங்க? சயாமிஸ் ட்வின்ஸ், ஒட்டி பிறந்த இரட்டையர்கள். அப்படி ஒட்டி பிறந்தவங்க தான் நாங்க. நான் ஐஸ்வர்யா, என் கூட பிறந்தவங்க தேவி. She is a fantasy, sha-na-na-na, oh oh, sweet as a harmony, sha-na-na-na, oh oh. ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒருத்தி இருந்தாளே, அழகுக்கு இலக்கணம் எழுத அவளும் பிறந்தாளே. அவள் பழகும் விதங்களை பார்க்கையிலே பல வருட பரிச்சயம் போல் இருக்கும். எதிலும் வாஞ்சைகள் தான் இருக்கும். முதலாம் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே, முதலாம் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே. என்ன பூட்டு காற்றுக்கென்ன ரூட்டு, குல்லா குல்லா அல்லா குல்லா. லவ் இஸ் பிளைண்ட். எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் காதல் வரலாம். வந்தது. என் வாழ்க்கையிலும் காதல் வந்தது. ஒரு புது எதிர்பார்ப்பை கொடுத்தது. தேவி இதுக்கு என்ன சொல்லுவா? உனக்கென நான், எனக்கென நீ, நினைக்கையில் இனிக்குதே. உடலென நான், உயிரென நீ, இருப்பது பிடிக்குதே. உனதுயிராய் எனதுயிரும் உலவிட துடிக்குதே. தனியொரு நான், தனியொரு நீ, நினைக்கவும் வலிக்குதே. இதயத்தை எதற்காக எதற்காக இடம் மாற்றினாய்? இருக்கும் ஒரு துன்பத்தை குடியேற்றினாய். புதுமைகள் தந்து மகிழ்ச்சியில் என்னை ஆழ்த்த பரிசுகள் தேடி பிடிப்பாய். கசந்திடும் செய்தி வந்தால் பகிர்ந்திட பக்கம் இருப்பாய். நோய் என கொஞ்சம் படுத்தால் தாயென மாறி அணைப்பாய். உனது காதலில் விழுந்தேன். எனக்கென எதுவும் செய்தாய், உனக்கென என்ன நான் செய்வேன்? பொங்கிடும் நெஞ்சின் உணர்வை சொல்லவும் வார்த்தை போதாதே. விழிகளின் போரம் துளிர்க்கும் ஒரு துளி நீரை சொல்லட்டும். உனது காதலில் விழுந்தேன். என்ன மாதிரி பிறந்தவங்களுக்கு காதல் வரக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். வரலாம், வாழலான தேவி எனக்கு தைரியத்தை கொடுத்தா. ஆபரேஷன் செஞ்சுக்கலாம், உயிர் பிழைக்கிறது, இல்லாம போகிறது எல்லாமே கடவுள் கிட்ட விட்டுடலான்னு அவ எனக்கு நம்பிக்கையை கொடுத்தா. ஒருவேளை 2 பேரும் பழைச்சிட்டா அவளுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு, அவளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கலாமேன்னு நானும் சம்மதிச்சேன். கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு. கண்கள் மூடியே வாழ்த்து பாடு.
எங்களை மாதிரியே இன்னும் எத்தனையோ இரட்டை பிறவிகள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. குறைய கூட ரசிக்க ஆரம்பிச்சா வாழ்க்கை சுவையா இருக்கும். தேவி, ஐ மிஸ் யூ. ஒவ்வொரு செகண்டும் உன் கூட தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன். உன்னோட ஒரு உயிரை கொடுத்துட்டு 3 உயிரை வாழ வச்சிருக்கேன். We dedicate this performance to all such beautiful relationships in this world. ஆக்சுவலி இது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு பார்க்கும்போது. வெரி வெரி எமோஷ்னல். ஆனால் ஒரே உடம்புல வந்து 2 விதமான எமோஷன்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? லைஃப்பில் பிகஸ்ட் திங் இஸ் சாக்ரிஃபைஸ். ஸோ அது வந்து உங்கள் சாங்கில் வந்து ரொம்ப நல்லா கம்யூனிகேட் ஆச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு, வெரி நாவல். ஸோ அந்த தீம்காக ஐ அப்ரிஷியேட். ஐஸ்வர்யா, ஐ மஸ்ட் அப்ரிஷியேட். மேபி உங்களுக்கு டான்ஸ் தெரியாது, ஆனால் உங்கள் எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா வரும். தேங்க்யூ. ஸோ ஐ திங்க் இப்போ எனக்கு உங்கள் ஸ்பெஷாலிட்டி, உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இப்போ தெரியும், அது உங்களுக்கு குவாலிட்டி. ஸோ ப்ளீஸ் பே மோர் அட்டென்ஷன் ஆன் யூர் எக்ஸ்பிரஷன் ரவுண்ட்ஸ். அண்ட் தேவி பிரியா, யூ ஹேட் அமேசிங் எக்ஸ்பிரஷன். அது வேர்ட்ஸ் கூட இல்லை, நான் உங்கள் ஃபேஸ் பார்க்குற எனக்கு தெரியும் what are you going through, உங்கள் எமோஷன்ஸ் என்ன இருக்குது அது எனக்கு தெரியும். ஸோ ஐ திங்க் த ஹோல் கான்செப்ட் வாஸ் வெரி டச்சிங். I had goose pimples. I was like, I had tears almost. Seriously, even நானும் எமோஷனல் ஆனேன். சாங் செலக்ஷன் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. Very beautiful. Thank you. All over very good. Very good. நாங்கள் இந்த ஒரு தடவை வந்து மார்க்ஸ் முதல்ல கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லாரும் கான்செப்ட்ஸ்லாம் யோசிப்பாங்க. ஐ டோன்ட் திங்க் இந்த மாதிரி கான்செப்ட் சட்டுன்னு தோணிருக்காது. இவங்களுக்கு தோணிருக்கு. ஸோ I want to give them 25. Okay, why should I also wait?